ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்லலான்ட்டு ஐடியா. ஏன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சதை யாரோ ஒருத்தவங்களுக்கு பயன்படுற வகையில் சொன்னால் நல்லதுன்னு தோணுச்சு. அது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை பற்றின டீட்டெயில்ஸு. இடபிள்யூஎஸ்னால் முதல்ல என்ன? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதை இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது மூலியமாக மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. அதை இதை எப்படி நம்ம போய் வாங்கலாம், யார் யார் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன விளக்கம் இது வாங்கணுன்னா முதல்ல நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு ஒருத்தவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற கேட்டகரியால் இதை அப்ளை பண்ணலாம். அப்படின்னா என்ன? இப்போ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்க எல்லாருக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை தாண்டி ஃபார்வர்ட் கேசட்டில் இருக்க யாருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று தனியாக கிடையாது. அவங்க இதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது எக்கனாமிக்கலி வீக்கர்னால் எல்லா இதுக்கு கம்யூனிட்டிலையுமே இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அப்ளை பண்ணலாமான்னா பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்லேருந்தே. அதனால் அவங்க இதில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம யார் அப்ளை பண்ணாலும் கிடச்சிருச்சுனாலும் இது நம்ம வேலைவாய்ப்பு வாங்கின பிறகு கூட நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால இது யார் அப்ளை பண்ணணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், ஆனால் நான் எக்கனாமிக்கலி வீக்கர் தான், நான் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பண்ணால் உங்கள் சர்டிஃபிகேட் செல்லாது, உங்களுக்கு கிடைக்காது. கிடச்சி அப்படி தெரியாமல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு செல்லாது. இதை வாங்கணுன்னா நம்ம யாரை போய் பார்க்கணும், என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா ஃபேமிலியோட இன்கம் இதுக்கு எலிஜிபிள் என்னென்னா ஃபேமிலியோட இன்கம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இருக்கக்கூடாது. 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே வீடு இருக்கக்கூடாது, அதுக்கு உள்ளே தான் வீடு இருக்கணும். அது மாதிரி 5 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கக்கூடாது. அது மாதிரி முனிசிபல் செக்ஷனில் ஏரியாஸில் நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 200 ஸ்கொயர் ஃபீட்டோ இடம் இருக்கக்கூடாது. அதாவது 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். யார்டுனா 900 ஸ்கொயர் ஃபீட், ஒரு யார்ட் 900 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த அளவில் நமக்கு இடமாவும் இருக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்வர்ட் கேசட்டாக இருக்கணும். உங்களுக்கு எந்த விதமான ஜாதி சான்றிதழும் இல்லாதவங்க தான் இதுக்கு அப்ளையே பண்ண முடியும். அது தவிர்த்து இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்குன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவைலபிள் இருக்க யாரும் இதை அப்ளை பண்ணக்கூடாது. 10% உள் இட ஒதுக்கீடு நமக்கு மத்திய அரசு மூலியமாக இப்போ வழங்குறாங்க. 2019 இது கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு ரீச் ஆகாமையும் இருக்குங்கிறதால தான் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லலான்னு. இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்துக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட எல்லா ப்ரூஃப் டீட்டெயிலும் கொண்டு போகணும். உங்கள் ஃபேமிலியோட ப்ரூஃப் டீட்டெயில்னால் உங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் எத்தனை பேர் ஃபேமிலியாக இருக்கீங்களோ அவங்களோட ஆதார் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது ஆதார், பேன், இன்கம் அண்ட் அசட்டுக்கான டீட்டெயில், இன்கம் அசட்டுக்கான டீட்டெயில் நீங்கள் பக்காவாக ஒரிஜினலாக கொடுக்கணும். நீங்கள் தவறுதலாக கொடுக்குற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஷன் கார்டு அண்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோ, இது எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ஒரு செட்டு கொண்டு போகணும். இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம அப்ளை பண்ணணுன்னா வித்தின் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸுக்குள்ளே நமக்கு கிடச்சிடும். இது 1 வருடம் தான் செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம திரும்பவும் அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். இது மூலியமாக மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இதுக்கான இடஒதுக்கீடு வர இடத்துல நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.